ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் புது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி தாங்க நட போகிறோம். பக்கத்தில் இருக்கிற ஒரு நர்சரியிலேருந்து சூப்பரான ஒரு ரெட் கலர் ரோஸ் செடி வாங்கிட்டு வந்தோம். இப்போ தான் புதுசாக வீடு கட்டுறதுனால கார்டனை ஒன்று ஒன்றா வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு செடியாக வாங்கிட்டு வந்து அதனால் ஃபர்ஸ்ட்டாக நம்ம ரோஜா செடி வைக்கலாம். நாங்கள் ரெட் கலரில் ஒரு ரோஸா செடி வாங்கிட்டு வந்துருக்குறோம். இப்போ குழியை பறிச்சுட்டு பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு அழகாக ரோஸ் செடி மண்ணுக்குள்ளே இறக்கியாச்சு. நீ ஒவ்வொரு செடியாக நம்ம கார்டனில் ஃபுல்லாக நட்டுட்டு கார்டனோட ஃபுல் வியூ ஒரு நாளைக்கு கண்டிப்பாக வீடியோவில் போடுறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 4 ரோஜா இருக்குது அழகாக. இதில் 5 லீஃப் செடி 7 லீஃப் செடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த லீஃப் செடி வச்சா நல்லா வருங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் இதில் 7 லீஃப் இருக்கிற மாதிரி வாங்கிட்டோம். நிறைய செடி இருந்துச்சு நர்சரியில். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வைப்போம், அது எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அடுத்ததெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரோஜா செடி வச்சாச்சு. ஸோ அதில் நடுறப்போ ஒரு செடியில் ஒரு கணு லைட்டாக உடஞ்சி போச்சு. ஒரு செடி வச்சு அந்த செடி வளர்றதை பார்த்தாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேக்ஸிமம் நான் நிறைய செடி வைப்பேன். ஆனால் அதுலேருந்து எந்த ஒரு பூவுமே பறிக்க மாட்டேன். செடியிலேருந்தே அந்த பூ பார்த்துட்டு ரசிப்பேன். நாங்கள் பூ நட்ட உடனே எங்கள் வீட்டு பூனைக்குட்டி அதுவும் செடி நட்டுட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி டெஸ்ட் பண்ணிவிட்டு இடத்த விட்டு காலி பண்ணிடுச்சு. பாருங்கள் செடி எவ்வளோ அழகாக இருக்குன்னு. செடி நட்டாச்சு. நம்ம இப்போ செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். இந்த மாதிரி நிறைய 2-3 செடி